இன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி 2024 குரூப் 4 எக்ஸாமுடைய கொஷின் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் வந்து 72,900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 + 2 + 3 + எக்ஸட்ரா கே என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் 72,900. இது ஃபார்முலா n × n + 1/2. ஸோ இது வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் வச்சுன்னா ரூட் ஆகும். ரூட் எடுத்தால் 270 ஆன்சர். அதுக்கடுத்து கொஸ்டின் வந்து 2, 3, 5, 9, x, 33, y என்ற தொடரில் x + y கேட்குறாங்க. இது அதாவது 2க்கு முன்னாடி நம்பர் 1, 2 1 கூட்டினா 3. நெக்ஸ்ட் இது 3க்கு முன்னாடி நம்பர் 2 கூட்டினா 5, 5க்கு முன்னாடி நம்பர் 4, 4 கூட்டினா 9, 9க்கு முன்னாடி நம்பர் 8, 8 கூட்டினா 17, x உடைய வேல்யூ 17. நெக்ஸ்ட் 17க்கு முன்னாடி நம்பர் 16, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 33, 33க்கு முன்னாடி நம்பர் 32, ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 65. x உடைய வேல்யூ 17, y உடைய வேல்யூ 65. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா x + y 17 + 65 82. அடுத்த கொஸ்டின் AZ BY CX எக்ஸெட்ரா YBZA என்றவாறு எழுதும் பொழுது உயிரெழுத்துக்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள். ஸோ இது மாதிரி எழுதி பார்ப்போம். உயிரெழுத்து அதாவது கான்சனன்ட், சாரி வவல்ஸ் AEIOU இது வந்து வவல்ஸ். இங்கே இருக்கு AEIOU. அதே மாதிரி AEIOU என்ன சொல்லியிருக்காங்கன்னா வவல்ஸுக்கு லெஃப்ட் சைடில் வந்து உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள். இதுக்கு லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை. சரி, அதுக்கடுத்து ஏஇ இதுக்கு லெஃப்ட் சைடில் இது ஒரு நம்பர். நெக்ஸ்ட் யூக்கு எஃப் இது ஒரு நம்பர். ஐஎஸ் இது ஒரு நம்பர் 3 ஆச்சு. நெக்ஸ்ட் ஓக்கு எல் இது ஒன்று 4 ஆச்சு. ஓஎம் 5 ஆச்சு. நெக்ஸ்ட் ஐஆர் 6 ஆச்சு. யூஜி 7 ஆச்சு. ஏஇ இது வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்து வி. ஸோ அப்போ என்னன்னா இது வந்து வவல்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு கான்சனன்ட். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து ஏக்கு முன்னாடி இசட் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 9.
அடுத்து 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அரைநூல் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம். இது வந்து கனச்செவ்வகம். கனச்செவ்வகத்தில் மிகப்பெரிய கம்பியின் நீளம் அப்படின்னா அதனுடைய மூலை விட்டம் கண்டுபிடிக்கும். மூலை விட்டத்துக்கு கனசதுரத்தினுடைய மூலை விட்டம் கண்டுபிடித்து ஃபார்முலா √(L² + B² + H². ஸோ இங்கே √24² + 18² + 16². 24² பண்ணால் 576 + 18² பண்ணோம் அப்படின்னா வந்து 324 + 16² பண்ணால் 256. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1156. இதனுடைய ரூட் வேல்யூவை பார்த்தோம் அப்படின்னா 34. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபோவா மற்றும் மீசிமா விகிதம் கேட்குறாங்க. 7க்கும் 13க்கும் என்னது HCF பார்த்தோம்னா 1 தான். LCM அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணால் 7 × 13 91. ஸோ விகிதம் கேட்குறாங்க. HCF வந்து 1. ஸோ 1:91 ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுத்தார். 4%க்கு வாங்கினாரு, 6%க்கு விற்கிறாரு. ஸோ 2% அவருக்கு லாபம். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 2%. அவன் கொடுத்துருக்கு 2 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஒரு வருஷத்துக்கு 2%. அவன் கொடுத்துருக்கிற அமௌண்ட், வாங்கின அமௌண்ட் 10,000. 10,000க்கு 1%ன்றது 100 ரூபாய், 2% வந்து 200 ரூபாய். ஸோ ஆன்சர் 200. அடுத்த கொஸ்டின், 3x + 4y = 4x + 6y = 22:32 எனில் x:y கேட்குறாங்க. அது 3x + 4y 4x + 6y = 22/32 கேன்சல் அடித்தோம் அப்படின்னா 11, இங்கே 16. ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இல்லை வந்து இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், ஒய்க்கு வந்து 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஸோ 3 × 1 3 + 4 2 8 11 வந்துருச்சு. 4 1 4 + 6 2 12 16 வந்துருச்சு. ஸோ எக்ஸோடைய வேல்யூ வந்து 1, ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட். ஒய்யோடைய வேல்யூ 2. ஸோ x:y கேட்குறாங்க. அப்போ 1:2 ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஏ மற்றும் பி எனும் இரு எண்கள் m:n என்ற விகிதத்தில் உள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீசிமா காண்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 4 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 நம்பர். இது ஏ, இது பி. இது m:n அப்படின்னா 4:6 கேன்சல் அடிச்சா 2:3. இது m, இது n. ஓகேங்களா? இப்படி இருந்தது அப்படின்னா என்ற விகிதத்தில் உள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீசிமா காண்க. இப்போ 4க்கு 6க்கு மீசிமா வந்து எவ்வளோன்னு பார்த்தா 12. 12 வர மாதிரி என்ன வருது பாருங்க. 1 MA பெருக்குனா அதாவது MB இங்கே என்ன எழுதிக்கலாம் 2 3. இது M, இது N. இப்போ 12 வரணும் பாருங்கள். N ஏவும் பெருக்குனா 12 வரும், இல்லை எம்மையும் பியும் பெருக்குனா 12 வரும். ஸோ ஆப்ஷன் எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஒன்று ஆப்ஷன் வந்து MB இருந்தது அப்படின்னா டிக் அடிச்சிக்கலாம், இல்லை NA இருந்தது அப்படின்னா டிக் அடிச்சிக்கலாம். ஓகே, சாரி, NA இருந்ததுன்னா டிக் அடிச்சிக்கலாம். எதுவோ அதை டிக் அடிச்சிக்க வேண்டியதான். அடுத்து, கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள், 5 டசன் முட்டைகள்னா 5 × 12 60 முட்டைகள் வாங்கினாங்க. அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகள், 45 முட்டை நல்ல முட்டை அப்படின்னா மீதி எவ்வளோ முட்டை? 15 முட்டை கெட்டுவிட்ட முட்டைகள் எனில் இதனுடைய சதவீதம் கேட்குறாங்க. 15/60 × 100 கேன்சல் அடிச்சா ஒரு முறை, இது 4 முறை, இது கேன்சல் அடிச்சா 25. ஆன்சர் 25%.
நெக்ஸ்ட் உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட உருளையின் கனால். உருளையின் கனாலுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது அடிப்பரப்பு, இது பை ஆர் ஸ்கொயர். உருளையினுடைய அடிப்பரப்பு ஒரு வட்டமாகவே இருக்கும். ஸோ அதனுடைய அடிப்பரப்பு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் கொடுத்துனா இன்ட்டு ஹெச். பை ஆர் ஸ்கொயருடைய வேல்யூ 500, ஹெச்சுடைய உயரம் வந்து கொடுத்துனா 4. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2000 மீட்டர் கியூப். அடுத்த கொஸ்டின் சண்டேக்கு 2, டியூஸ்டேக்கு 3, தேர்ஸ்டேக்கு 2 எனில் மண்டேக்கு நான் இப்போ வவல்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. 1 2 வவல்ஸ் வந்திருக்கு 2, டியூஸ்டேக்கு 1 2, 3 வந்திருக்கு 3, தேர்ஸ்டேக்கு 1 2 வந்திருக்கு அதனால 2, மண்டேக்கு இது 1 இது 1. ஸோ 2 ஆன்சர் வந்து 2. இப்போ ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 எக்ஸட்ரா இசட்டுக்கு வந்து 26 என கொண்டால் HCFின் எல்சிஎம் வந்து காண்க அப்படின்னு வந்து எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏக்கு 1 பிக்கு 2 அப்படின்னா ஹெச்சுக்கு என்ன வேல்யூ வருது பாருங்க. ஹெச்சுக்கு வந்து 8, ஹெச்சுக்கு 8, சிக்கு 3, எஃப்க்கு 6. ஸோ இதனுடைய எல்சிஎம் கம்மா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய எல்சிஎம் என்ன வரும்? 24 வரும். ஸோ எல்சிஎம் 24 அப்படின்னா இப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னது? எக்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா இது ஒரு 1 2 3 போட்டதுனா எக்ஸுக்கு வந்து 26. ஈக்கு வந்து என்ன வேல்யூ வரும்? ஈக்கு வந்து 5, எஸ்ஸுக்கு வந்து 19. ஸோ இதுவும் 24 வருது, இது 24. இது வந்து பார்த்தோம்னா 1, இது வந்து 3 ப்ளஸ் ஹெச்சுடைய வேல்யூ பார்த்தோம்னா வந்து 8. மொத்தம் டோட்டலாக வந்து 12 தான் வருது. இது பார்த்தோன்னா 1, சிக்கு வந்து 3, ஹெச்சுடைய வேல்யூ 8. இதை மல்டிப்ளை பண்ணால் 24. இதில் எது 24 வரல? இதுதான் வரல. ஸோ ஆன்சர் சி வந்து √5 எக்ஸட்ரா இது மாதிரி வந்து ஆன்சர் வந்து 5. ஸோ ஆப்ஷன்னா 5/3 5/0 இருக்குது. 0னா 1 ஆன்சரு. 5 ஸ்கொயர் கிடையாது. 5/1க்கு 5 மீனிங்கு. ஸோ ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட்டு ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். கூட்டு வட்டி. ஸோ நிரந்தர வைப்பு முதிர்வு தொகை மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2 வருஷம் அப்படின்னாலும் 1 2 1 12,000. இதுக்கு 5% எவ்வளோ? 10% ஒரு 0 எடுத்துட்டா 10%. 10%ன்றது 1500, 5% 600. ஸோ 600. நெக்ஸ்ட் இதுக்கு 5%. இது 10%னா ஒரு 0 எடுக்கணும். ஒரு 0னா 60, 60ன்றது 10%, 5%னா 30. ஸோ இது மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 12,000 12,000 ப்ளஸ் 2 × 600 1200 ப்ளஸ் 1 × 30 30. டோட்டல் 13,230 ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒருவர் ரூபாய் 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓர் ஆண்டின் முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டின் முடிவில் முழுவதுமாக முடிக்க ஆகும் தொகை எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு 6% எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 120 ரூபாய். இந்த 2000 ரூபாயில் ஒரு வருஷத்துக்கு 120 ரூபா. அப்போ ஒரு ஆண்டின் முடிவில் 120 ரூபா வட்டி ஆயிடுச்சு. 2வது வருஷத்துல இதில் 2000ல் ஒரு 1000 ரூபாய் வந்து கொடுத்துறாரு. மீது 1000 ரூபாய் தான் இருக்குது. அந்த 1000 ரூபாய்க்கு 6% எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60 ரூபாய். ஸோ டோட்டலாக 180 ரூபாய் வட்டி. இதில் 2000ல் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. மீதி இன்னொரு 1000 ரூபாய் பெண்டிங் இருக்குது. அந்த 1000 ப்ளஸ் ஒரு 180 ரூபாய் வட்டி. டோட்டலாக 1180 ரூபாய் வந்து அவர் செலுத்த வேண்டும். அடுத்த கொஸ்டின். அசல் தொகை 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஃபார்முலா PR²/100² × 300 + R/100.
அசல் வந்து பார்த்தோன்னா 10,000 இன்ட்டு ஆர் வந்து பார்த்தோன்னா 15 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ன்றதுனால 15 இன்ட்டு 15 100 ஸ்கொயருன்றதுனால 100 இன்ட்டு 100 இன்ட்டு 300 ப்ளஸ் ஆறு போட்டோம் 300 ப்ளஸ் 15 315 பை 100. ஸோ மொத்தம் 1 2 3 0 அடிச்சிட்டேன். 15 இருக்குது, இங்கே 10 இருக்குது, 3 5 15, இங்கே 2 5 10. நெக்ஸ்ட்டு இங்கே 3 5 15, இங்கே 25 100. நெக்ஸ்ட்டு இங்கே 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 6 63, இங்கே 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 4. அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 63 இன்ட்டு 9 பை 2 8. ஐம்பத்தி 6 பை 8 7 8 56 0.70.8 ஆன்சர். ஆன்சர் 70.8 சம்திங். நெக்ஸ்ட்டு இரு எண்களின் மீசிமாவானது மீப்போக்காவின் 6 மடங்கு. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப்னுடைய 6 மடங்கு. ஸோ ஹெச்சிஎஃப்னுடைய வேல்யூ கொடுத்துட்டான் 12 இன்ட்டு 6 72. ஸோ அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தோம்னா 72. நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு N1 இன்ட்டு N2. எல்சிஎம் வந்து 72, ஹெச்சிஎஃப் வந்து 12, ஒரு எண் 36, இன்னொரு எண் என்னன்னு தெரியல. ஸோ கேன்சல் 6ஆல் அடித்தோம் அப்படின்னா 12 முறை, இங்கே 6 முறை. நெக்ஸ்ட் 6ஆல் அடிச்சோம்னா இங்கே 2 24. ஸோ ஆன்சர் வந்து 24 ஆன்சர். x/y 2:1 எனில் x² - y² x² + y² என்னன்னு கேட்குறாங்க. அப்போ x உடைய வேல்யூ 2, y உடைய வேல்யூ 1. இது x/yன்னு எழுதலாம். எழுதுனா 2/1. x உடைய வேல்யூ 2, y உடைய வேல்யூ 1. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 2² - 1² 4 - 1 3 ஈஸ்ட்டு 2² + 1² 4 + 1 5. அப்போ ஆன்சர் 3:5. நெக்ஸ்ட் குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கியிருக்காங்க. அதை வந்து 20% தள்ளுபடியில் வாங்கினா அவருக்கு 25 ரூபா சேவிங்ஸ் கிடைச்சிது. அப்போ 20%ன்றது 25 ரூபா அப்படின்னா 100% எவ்வளோ? கேன்சல் ஆச்சு 5 முறை. 5 இன்ட்டு 25 125 ஆன்சர். நெக்ஸ்ட் இரு எண்களின் மீப்போவா 11 மற்றும் மீசிமா 693. ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. HCF LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு N1 இன்ட்டு N2. LCM உடைய வேல்யூ வந்து 693, HCF 11, ஒரு நம்பர் 77, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 11ஆல் அடித்தா 7 முறை, மறுபடியும் 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 99 முறை. ஸோ ஆன்சர் வந்து 99. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு இல்லை சமம்னா HCF கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்சம் அப்படின்னாலும் HCF. ஸோ 120க்கும் 80க்கும் HCF 10ஆல் போட்டோம் அப்படின்னா 12, இங்கே 9, மறுபடியும் 3ஆல் போட்டோம் அப்படின்னா 4 முறை, இங்கே 3 முறை 18 வரணும். இங்கே மறுபடியும் 3ஆல் போட்டோம்னா இங்கே 6 3 18, மறுபடியும் 2ஆல் போட்டோம்னா 2 3. ஸோ ஆன்சர் வந்து 10 × 3 × 2 60 ஆன்சர்.
நெக்ஸ்ட் 1, 2, 6, 24, 120 கொஸ்டின் மார்க். 4 2 2 2 × 3 அடுத்த நம்பர் 2 3 6. அதுக்கடுத்து 4 ஆள் பெருக்கிறாங்க. 6 4 24 × 2 × 3 × 4. இங்கே 5 ஆள் பெருக்கிருக்காங்க. இங்கே 6 ஆள் பெருக்குனா 0 720 ஆன்சர். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் ஒரு வாங்குறாங்க. செவ்வக வடிவ ஒரு கித்தான் வாங்குறாங்க. இந்த கித்தான் கூம்புக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு கூடாரம் மாதிரி அமைக்கிறாங்க. இதனுடைய என்ன கொடுத்துறாங்க, இதனுடைய அகலம் 4 மீட்டர் கொடுத்துறாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, கூம்பு. இந்த கூம்பு இதனுடைய சுற்றி அப்படி போனோம்னா வலைப்பரப்பு. கூம்பின் வலைப்பரப்பு ஃபார்முலா πr/l. ஓகேங்களா? 22/7. ஆரம் 700 சென்டிமீட்டரில் இருக்குது. இது மீட்டரில் இருக்குது. ஸோ 700 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டருன்றது 1 மீட்டர். ஸோ 700 சென்டிமீட்டர் பார்த்தோம்னா 7 மீட்டர் இன்ட்டு 7. எல்லு தெரியாது. எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், எல்லு பார்த்தோம்னா இதுதான் எல்லு, இது 6, இது ஹெச். உயரம் 24ன்னு கொடுத்துட்டான். இங்கே 6 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பித்தாகரஸ் தேற்றம் பார்த்தோம்னா இந்த 7 சின்ன நம்பர் ஒற்றைப்படியாக இருந்தால் 7 ஸ்கொயர் பண்ணால் 49. 49 அடுத்தடுத்த நம்பராக போயிடுச்சுன்னா 24 25. ஆல்ரெடி 24 ஹெச் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெச் கொடுத்துட்டாங்க 7, இங்கே 24 கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 25. இதுதான் எல். இப்போ எல் 25 அப்படின்னா இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 550 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் பார்த்தோம்னா செவ்வகத்தினுடைய பரப்பும் செவ்வக வடிவ துணியினுடைய பரப்பும். இது எல் இன்ட்டு பி. பி 4ன்னு கொடுத்துட்டாங்க. எல் தெரியாது. ஸோ 550 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4 12 7 4 28 137.5 இதனுடைய நீளம். ஆன்சர் 137.5. 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12400 சம்பாதிப்பர்? இப்போ ஆண்களுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், பெண்களுக்கு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். 3x + y = 7 நாள். அப்போ ஒரு நாள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 7ஆல் டிவைட் பண்ணால் 540. ஸோ 540. அதே மாதிரி 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 8 நாளில் 15040. ஒரு நாள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 8ஆல் அடித்தோம் அப்படின்னா 15040 8ஆல் அடித்தோம் அப்படின்னா ஒரு முறை மீதி 70, 8 முறை மீதி 64, 8 முறை 1880. இங்கே நெக்ஸ்ட் 11 ஆண்கள். அப்போ 11x + 13y = 1880. ஸோ இப்போ ஈக்குவல் ஆகும்னா 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். இது 11ஆலையும் இது 3ஆலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 33x + 44y = 0 4 9 5 5940 வருது. இங்கே 3ஆல் பெருக்குனா 33x + 39y = இது 3ஆல் பெருக்கணும்னா 0 24 4 மீதி 2 3 24 26 5640 வருது. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 5y = இங்கே 300 வருது. ஒய்யுடைய வேல்யூ 60. அப்போது ஒய்க்கு ஒரு நாள் கூலி பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா.
நெக்ஸ்ட்டு இதை எதுவுமே இது சப்ஸ்டிட் பண்ணுறோம். 3x + 4y = 540 அப்படின்னா ஒய்யுடைய வேல்யூ 60, 3x + 4 × 60 = 540. 3x = இது மல்டிப்ளை பண்ணால் 240 வரும். அது அந்த பக்கம் போச்சுன்னா 300 வரும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x உடைய வேல்யூ 100. கொஸ்டின் என்ன கேட்குதுங்க, 7 ஆண்கள், அப்போ 7 × 100. பெண்களுக்கு வந்து 9 பெண்கள், 9 × 6, 9 60. 700 + 54, 1240 ரூபா ஒரு நாளைக்கு. அப்படின்னா அவங்க வந்து 12,400 ரூபா எத்தனை நாளில் சம்பாதிப்பாங்கன்னு கேட்குறேன். ஒரு நாளைக்கு 1240னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12,400 வரும். ஸோ எத்தனை நாள் ஆகும்? ஆன்சர் வந்து 10.